ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ்ஸ்ரீ. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். முந்தானத்து அவளுக்கு வந்து February 12 வந்து ஹாப்பியாக பர்த்டே கொண்டாடணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணுவா அவங்க அப்பா கூட எழுந்து. அதே மாதிரி தான் நேற்று வந்து 6 மணிக்கெலாம் எழுந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து தோட்டத்தில் வந்து பூ, செடி, காய்கறி இதெல்லாம் அன்னைக்குள்ள தேவையான கருவேப்பிலாம் பிரிச்சுட்டு வருவேன். பறிச்சுட்டு வரலாம் நான் தோட்டத்துக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா உள்ள உட்காந்துருந்தாரு. இவ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா பாருங்க. கிக் பண்ணும்போது நல்லா காலை தூக்கி இப்படி இப்படி கிக் பண்ணுவா. எப்படிமா பண்ணுவேன்? அப்படி காலால் பண்ணும்போது டக்குன்னு இன்பேலன்ஸ் ஆகிட்டு டொப்புன்னு கீழே விழுந்துட்டா. காலை மடக்கிக்கிட்டு அப்படியே விழுந்தோடனே ஒரே கத்து. அப்பா அப்பா அப்பயும் அப்பா அப்பான்னு தான் கத்தினேன். சரி என்னன்ட்டு அவர் ஓடியார, நான் கிச்சன்லேருந்து ஓடியார, தோட்டத்துலேருந்து அந்த பிங்கிலாம் வந்துட்டு பார்த்தா ஃபுல்லாக அப்படியே மடங்கி போய் உட்காந்து கிடந்தா. அப்புறம் தூக்கிட்டு பயமாயிடுச்சு, எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. சரி, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பெயினுக்குள்ள மருந்து வச்சிருந்தாரு, எண்ணெய் அதை தடவி பெயினுக்குள்ள மருந்தை தடவி அப்புறம் சூப்பராக கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஊசி வச்சாங்க. போட்டு கொஞ்சம் கட்டிட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நடக்க முடியல, அவளால் கீழே உட்கார முடியல, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நேற்று ஸ்கூலுக்கு போல் இன்றைக்கி அனுப்பலை. அதான் கொஞ்சம் ஸ்நாக்ஸு பச்சை பயிறு சுண்டல் வச்சு கொடுத்துட்ருக்கேன். சாப்பிட மாட்டேங்கிறா. பயம், அதுக்கு எது எப்படியோ அவளுக்கு விழுந்ததை விட அவளுக்கு பயம் தான் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாளே இப்படி ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. சரி, மனசு கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. நேற்று எல்லாமே எனக்கு ரொம்ப என்னடா தண்ணி குடிக்கிறியா? இப்போ சின்ன பிள்ளைய உட்காந்து பார்க்குற மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துணும். பாத்ரூம் கழிச்சிட்டு போயிட்டு வரணும். கையை பிடிச்சி நடக்க மாட்டேங்கிறா, சுயமாக நடக்க மாட்டேங்கிறா. கை சரியாயிடுச்சா? கொஞ்சம் இருக்கான். எவ்வளோ தன்னம்பிக்கை கொடுத்துட்டு வரேன், முடியும் உன்னால் வாமான்னா அவளுக்கு பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரி, எப்படியோ அதை கொஞ்சம் சரி பண்ணணும். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கு. மறுபடியும் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. மெடிசன்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பெயினுக்குள்ளது தான் கொடுத்துருக்காரு. வேணாமா இது? அதை கொடுத்துருக்காரு. அப்புறம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. என்னம்மா அது? பிபி மாத்திரை இல்லடி, வலிக்கு மாத்திரை. மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, அழகா போட்டுக்கிறேன். சரி, நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் அவளுக்கு ஆஃப் சாரி தான் எடுத்தேன். சரி, அது மாதிரி நிறைய நீங்க சொல்லி ரொம்ப ரொம்ப அவளுக்கு விருப்பமானது அந்த ஆஃப் சாரி தான். அதுதான் எடுத்தேன். அழகா ஸ்டிச் பண்ணி போட்டது. அது அழகா நீங்க, நான் கேட்டிருந்தேன் என்ன எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. நீங்க எல்லாருமே நிறைய பேர் சொன்னது வந்து கொஞ்சமா சாப்பிடு, ஆஃப் சாரி எடுங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் கடைக்குள்ள போனேன், அவளும் அதை தான் எடுத்தா. எல்லாம் அழகாக தான் பண்ணேன். பாவாடை தைச்சிட்டேன், ஜாக்கெட் தான் தைக்கல, அது மேட்சிங்க. அது இருந்த ரெடிமேட் ப்ளவுஸ் ஒன்று போட்டு நேற்று அப்படியே மேட்ச் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணி கடைசியில் பிள்ளைக்கு என்னாச்சு, கன்ஜஸ்டி மாதிரி எப்படி காலை உடச்சின்னு இருக்கா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தண்ணி குடிச்சிட்டியாடா? இதுவும் கடந்து போகும். சரி, வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் விழுந்திருக்கிறது. இத்தனை வருஷத்துல அவள் வந்து ஒரு தடவை கூட உண்மையிலே அவள் விழுந்ததே கிடையாது. தன்னை மீறி அவள் இந்த தடவை விழுந்திருக்கா. இது ஏதோ கடவுளுடைய இது தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுவும் கடந்து போகும். இன்னும் ஒரு 2-3 days ஆகும். அதுக்கப்புறம் அவள் க்யூர் ஆயிடுவா. அப்படியும் முடியலன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லியிருக்காரு, பார்ப்போம். இப்போ வலி குறைஞ்சிருக்காடா? கொஞ்சம் தான் இருக்காடா? சரி, அதனால சரி எப்படியோ இந்த இது பேண்டேட் போட்டு இது பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கு காலை. இங்கே பாருங்க, ஒரு மாதிரி அந்த கிரேப் பேண்ட் இல்லை, இது ஒரு மாதிரி இதாக இருக்கு. இது கொஞ்சம் போட்டு நைட்டில் படுக்கும்போது கொஞ்சம் அதை போட்டு விட்றோம். சரி, ஓகே, நான் அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆறுதலாக 2 வார்த்தை மன நிறைவாக யாராவது சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்தெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாம் நடக்கவே முடியல. என்னால் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், உடஞ்சி போயிட்டேன். சாப்பிட மாட்டேங்கிறா, நடக்க மாட்டேறா, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாலாம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல போல் உட்காந்துருக்கா என் கூட. கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்றா. சரி, இதுவும் கடந்து போகும், பார்க்கலாம்.
மறுபடியும் சூப்பரான ஒரு வீடியோவில் இன்னைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. இதனோட கண்டினியூ நான் வந்து உங்க கூட அப்லோட் பண்றேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.